இது கனடா ஸ்கையோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள வேதாத்திரிய அன்புள்ளங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் அருட்சொல்லி அம்மா அவர்கள். பேராசிரியர் அருட்சொல்லி அம்மாவை இங்கு இருக்கின்ற அநேகருக்கும் நன்றாக தெரியும். இருப்பினும் அம்மாவின் சிந்தனை உரையை முதல் தடவையாக கேட்க உள்ள சில அன்பர்கள், புதிய அன்பர்களும் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் நலன் கருதியும் இன்று அம்மாவை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை வழங்கவிருக்கின்றேன். பேராசிரியர் அருட்சொல்லி அம்மாவுக்கும் நமக்கும் இந்த மன்றத்துக்கும் உள்ள தொடர்பு நீண்ட காலமானது. 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த தொடர்பு இருந்து வருகின்றது. அம்மா 2012ஆம் ஆண்டு கோவிட் காலத்திலே கனடாவிலே இருந்த காலத்திலே அம்மாவினுடைய ஒரு சிந்தனை உரை ஒழுங்கு செய்யும் முகமாக இந்த ஆன்லைன் சிந்தனை உரை தொடரை நாம் ஆரம்பித்தோம். அன்றிலிருந்து இன்று வரை இந்த சிந்தனை உரை தொடர் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதற்கு அடிக்கால் நாட்டி ஆரம்பித்து வைத்தவர் பேராசிரியர் அருட்சொல்லி அம்மா அவர்களே. பேராசிரியர் அருட்சொல்லி அம்மா அவர்கள் சிறு வயதிலிருந்தே வேதாத்திரியத்திலே வளர்ந்தவர். வேதாத்திரி மகிழ்ச்சியுடன் நெருக்கமான தொடர்பு சிறு வயதிலே கொண்டவர். அம்மாவுடைய தந்தையார் ஒரு முதுநிலை பேராசிரியர். அம்மாவின் அண்ணன் திருமுருகன் பேராசிரியர், அவர் ஒரு பேராசிரியர். அம்மாவின் சித்தப்பா, அவர் ஒரு முதுநிலை பேராசிரியர். அவரின் மகன் சக்தி உலகநாதன் ஐயா அவர்கள் கடந்த வாரம் நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்கியவர். அவரும் ஒரு பேராசிரியர். அவர் வேதாத்திரிய குடும்பத்திலே பிறந்து வேதாத்திரிய குடும்பத்திலே வாழ்ந்து வேதாத்திரியத்துக்கே தன்னை அர்ப்பணித்து முழுமையான சேவையாற்றி வருபவர். தற்பொழுது உலக சமுதாய சேவா சங்கத்திலே விஷன் அகாடமியிலே நிர்வாகத்துக்கு பொறுப்பான டைரக்டராக பணியாற்றி வருகின்றவர். அந்த வேலைப்பளுக்களின் மத்தியிலும் தொடர்ந்து கனடா ஸ்கையோகா மன்றத்திலே அம்மா இணைந்து குறைந்தது மாதம் ஒரு தடவையாவது நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்குவதோடு நம் எல்லோருக்கும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் தொடர்ந்து வழிபெறுவர். நாம் அம்மாவை பொதுவாக இங்கே அம்மா என்றுதான் குறிப்பிடுவோம். எல்லோருக்கும் அவர் அம்மா என்றால் இந்த மன்றத்திலே எல்லோருக்கும் தெரியும் அது பேராசிரியர் அருட்சொல்லி அம்மா தான் என்று. அவ்வளவு. அதனாலே தான் நாம் பேராசிரியரை எமது பேராசிரியர், எம்மில் ஒருவர் என்று நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அவ்வளவு நெருக்கமான தொடர்புடையவர் பேராசிரியர் அருட்சொல்லி அம்மா அவர்கள். எங்களுக்கு அம்மா தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த சிந்தனை உரைகளை வழங்கி வருவது நாம் ஆற்றி வரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். கடந்த சில மாதங்களாக வேதம் புதிது செய் என்ற ஒரு அருமையான தொடர் சிந்தனை உரையை அம்மா வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று பாகம் 7. இப்பொழுது இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் அருட்சொல்லி அம்மா அவர்களை கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்துவிடும். குஞ்சு
வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர். தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குதம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை அவர்களால் உயிர் உணர்வு பெற்றோம். உயிர் உணர்வு பெற்ற காரணத்தால் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக் கொள்ளாமலேயே அளவற்ற அன்பு பரிமாற்றத்தை செய்து கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். கனடா ஸ்கை சென்டரின் தலைமை சான்ற தலைவர் சிவசங்கரம் ஐயா தற்போது குறிப்பிட்டது போல எனக்கும் கனடாவிற்கும், இன்னும் குறிப்பாக கனடா ஸ்கை சென்டருக்கும் ஏற்பட்ட உறவு இறைவனது விருப்பம் என்றுதான் நினைக்கிறேன். கோவிட் காலத்தில் துவங்கிய அந்த உறவு இன்று வரை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து கொண்டே வருகிறது என்றால் அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் என்னிடம் காட்டும் எல்லையற்ற அன்புதான் காரணம். ஐயா அவர்கள் சொன்னது போல கனடாவில் அம்மா என்றாலே அது அருள் செல்வி அம்மாவைத்தான் குறிக்கும். இந்த வார்த்தையை நான் அவர் மூலமாக கேட்பது இது முதல் முறை அல்ல என்றாலும் ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் இன்னும் வேறென்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்பதுதான் நினைவில் வரும். அருட்தந்தை அவர்கள் இந்த காந்த தத்துவத்திலேயே நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக மன நிறைவாக வாழ்வதற்கு அன்பு இருந்தால் போதுமானது. அந்த அன்பிற்கு அடித்தளமாக அமைவது அறிவு. அறிவின் உண்மை உணரும் பொழுது அன்பு இயல்பாக மலர்கிறது. அந்த அன்பிற்கு எந்த பேதமும் இல்லை. ஜாதி, மத, தேச, மொழி, இனம் இவற்றையெல்லாம் கடந்தது. அதனால்தான் அன்பு என்பது ஊமைகளாலும் பேச முடிந்த மொழி, குருடர்களாலும் பார்க்க முடிந்த விஷயம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு அன்பு பிணைப்பு தான் கனடா ஸ்கை சென்டருக்கும் எனக்கும். அதிலும் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை உரை நிகழ்த்தும் பொழுதெல்லாம் எனக்கு நம்முடைய தலைவர் ஐயா அவர்களது வாழ்க்கை துணைவியார் அம்மா அவர்கள் மௌன நோன்பு ஆற்றுவது நினைவிற்கு வரும். ஒவ்வொரு முறையும் தவறாமல் என் மனதில் நான் நினைப்பேன், அம்மா மௌனத்தில் ஒடுங்கி ஒடுங்கி ஒடுங்கி
இறைநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களது அந்த மௌனத்தினுடைய விளைவாக வெளிப்படும் பூரிப்பான அருள் அலைகள் விரைவில் நம்முடைய ஸ்கை சென்டர் கனடாவிற்கு நிரந்தரமான ஒரு இடத்தை பெற்று தரும் என்ற எண்ணமும் கூடவே வந்து போகும். இப்படி எல்லா வகையிலும் கனடா ஸ்கை சென்டரோடு எனக்கு தலைவர் ஐயா என்று மட்டும் இல்லை, அவரது அன்பு துணைவியார் என்று மட்டும் இல்லை, இன்னும் நான் ஒவ்வொருவரையும் கூட குறிப்பிட்டு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தனா ஐயா, சசி ஐயா, வெற்றி ஐயா என்ற அனைவருமே, இன்னும் அம்மா பவானி அம்மா, இவர்கள் காட்டும் அன்பிற்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? இப்படிப்பட்ட ஒரு அன்பு பிணைப்பை நமக்குள் ஆழமாக வேரூன்று செய்தது ஆசான் அருட்தந்தை அவர்கள் தான். இன்னும் வான்கூவரில் இருந்து சரோ அம்மா இணைந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவராக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். என் மீது அளவற்ற அன்பை பொழிகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றிகளை காணிக்கையாக்கி, இன்னும் இந்திய தேசத்தில் இருந்தும் இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பை காணிக்கையாக்கி நாம் காந்த தத்துவத்திற்குள் செல்லலாம். ஐயா அவர்கள் சொன்னது போல வேதம் புதிது செய் என்ற தலைப்பில் நாம் இதை ஒரு தொடர் சிந்தனையாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், இது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு நமது குருபிரான் அருட்தந்தை அவர்கள் அமெரிக்க தேசத்திலே கலிபோர்னியா மாநிலத்தில் ஒரு அழகிய வன ஆசிரமம் யக்காவேலி நகரத்தில் தங்கி இருந்த பொழுது இறைநிலையோடு தன்னை இணைத்துக் கொண்டு எழுதியதுதான் காந்த தத்துவ பாடல்கள். ஒரு 12 பாடல்கள். அந்த காலத்தில் அருட்தந்தை அடிக்கடி இந்த காந்த தத்துவ பாடல்களை எங்களிடம் தனிமையில் பேசும் பொழுதும் சொல்வார்கள், இந்த பாடல்களை வரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அப்பதான் அந்த பாடல்கள் உங்கள் கருமையத்தில் ஆழமாக பதிந்து மனித பிறவியின் நோக்கமான இறை உணர்வை எளிதில் உங்களுக்கு தரும். அதனால் அந்த சிறு வயதிலேயே 12 பாடல்களை நானும், இப்பொழுது ஐயா குறிப்பிட்டார்களே என்னுடைய தம்பி சக்தி உலகநாதன், இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு மனப்பாடம் செய்து அருட்தந்தையிடம் ஒப்பித்திருக்கிறோம். அவருக்கு அவ்வளவு ஒரு பூரிப்பு. இந்த குழந்தைகள் இந்த காந்த தத்துவ பாடலை நாம் சொன்னது போலவே படித்து அதை வரப்படுத்தி கொண்டு நம்மிடம் சொல்லி காட்டுகிறார்களே. அப்பொழுது அவர் மனதில் என்னவெல்லாம் நினைத்தார் என்று தெரியாது. இப்பொழுது தம்பி சக்தியும் காந்த தத்துவத்தை கனடாவில் தொடர் சிந்தனையாக பேசிக் கொண்டிருக்கிறார். நானும் அதையே பேசிக் கொண்டிருக்கிறேன். இருவர் பேச்சிலும் வேறுபாடுகள் இருந்த பொழுதும் நான் கூட அன்று சொன்னேன், இது நீ பேசுறது தெரிஞ்சிருந்தா நான் தொடங்கி இருக்க மாட்டேன் இந்த காந்த தத்துவ உரையை. அது எப்படியோ அன்று ஒரு நாள் வேதம் புதிது செய் என்று தொடங்கி அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், காந்த தத்துவம் தான் நமக்கு வேதம். நம்முடைய சமயம் உலக பொது அருள் நெறி சமயம். அந்த சமயத்திற்கு காந்த தத்துவமே வேதம் என்று சொன்னார்கள். அப்படி பார்த்தால் வேதம் புதிது செய்த பெருமைக்குரியவர்கள் நமது குருபிரான் அவர்கள். அவர் உணர்ந்து ஓதிய இந்த காந்த தத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் ஓதி உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம் என்ற ஒரு சிறு எண்ணம் தான் இந்த தொடர் சிந்தனைக்கு வித்திட்டது. அருட்தந்தை அவர்களே சொல்வது போல இந்த காந்தத்தை பற்றிய ஞானத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்த்த வேண்டும். அருட்தந்தை சொல்வார்கள், செல்வந்தர்கள், அறிஞர்கள், நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கொண்டு உலகில் உள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் இளம் வயதிலேயே இந்த காந்த தத்துவ ஞானத்தை கொடுத்து விட்டால் உலகம் முழுவதும் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும்.
அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த 12 கவிதைகளில் இதுவரை ஒரு 6 கவிதைகள் சிந்தித்து விட்டோம். 7 கவிதைகள் சிந்தித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா, நான் சொல்வது சரியா? ஆம், இந்த முறை இது பாகம் 7 கவிதை பார்க்க விடுவோம்மா. 7 8. பார்த்துவிடுவோமா? உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன் என்ற கவிதை போன முறை சிந்தித்தது போல எனக்கு ஞாபகம். ஆமாம். அதுதானேம்மா. அப்போ அதுதான். உண்மை பொருளாகி உணர்ந்து விளக்கினேன் வரை சிந்தித்திருக்கிறோம். இன்று 8வது கவிதை நாம சிந்திக்கணும். இறை உணர்வால் அறநெறி தழைக்கும். கவிதை தலைப்பிலேயே நமக்கு உண்மை விளங்கி விடுகிறது. பெரியவர்கள் சொன்ன விஷயம்தான். உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பு மலர வேண்டுமானால் அறிவு வேண்டும். இறை நிலை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு வேண்டும். அதனால்தான் அருட்தந்தை சொல்கிறார்கள், அறநெறி தழைக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது இறை உணர்வு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அறநெறியை கூட பாருங்கள். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 உறுப்புகள் கொண்டது அறநெறி. அதில் முதல் பிறந்தது ஈகை என்றுதான் அருட்தந்தை சொல்வார்கள். ஒழுக்கம் கூட 2வது. ஈகைதான் முதலில் பிறந்தது. ஈகை என்பது என்ன? பிறர் துன்பம் போக்க உதவி செய்வது. பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுக துக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் முதல் மனிதன் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று. அது வளர்ந்து மதமாச்சு வளர்த்தோர் பெயர்களினால் பலவாயிற்று என்பது அருட்தந்தை அவர்களது கவிதை. ஆக முதல் அறநெறியின் உறுப்பு எது தோன்றியது என்றால் ஈகை. இன்னொரு உயிர் படுற துன்பத்தை பார்த்த மனிதன் இரக்கம் கொண்டு அந்த துன்பத்தை துடைப்பதற்காக தன்னால் முடிந்த உதவி செய்தான் அல்லவா? அதுதான் அறம் தோன்றிய முதல் நாள். அப்ப அறத்தில் ஈகை என்கின்ற உதவிதான் முதலில் வந்தது. அந்த ஈகை குணம் வந்த பிறகுதான் ஒருவர் துன்பத்தை துடைப்பதற்கு தன்னால் முடிந்த உதவியை செய்யும் பொழுதுதான் மனிதர்கள் துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அதுவே ஒழுக்கமாயிற்று. அதன் பிறகு கடமை. இந்த உலகில் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடல் உழைப்பாலோ அல்லது அறிவின் உழைப்பாலோ தான் வாழ வேண்டும். ஏனெனில் மனிதர்கள் சமுதாய கூட்டுறவாக வாழக்கூடியவர்கள். மேன் இஸ் a social animal என்று சொல்வோம். தனி ஒருவராக நம்மால் வாழ முடியாது. நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு எத்தனையோ பேருடைய உழைப்பு தேவைப்படுகிறது. அத்தனை பேருக்கும் நாம் எப்படி திரும்ப கொடுக்க போகிறோம்? ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு. இவ்வளவு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றாரு பாருங்க அருட்தந்தை. ஒரே ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து நீங்க கையில வச்சுட்டு யோசிச்சா கூட அந்த உணவு நம்ம கையில வந்ததற்கு எத்தனை பேரோட உழைப்பு இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய உழைப்பினால் நாம் பெற்ற இந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும். அதுதான் கடன் கூட்டல்மை கடமை என்று ஆனது. அப்போ இந்த அறநெறி தழைக்க வேண்டுமானால் இன்னும் அருட்தந்தை ஒருபடி மேல போய் சொல்லுவாங்க, இறை வழிபாடு நீங்கள் செய்யாமல் கூட இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அறநெறி வாழ்க்கையை வாழாமல் இருக்க முடியாது. ஏனெனில் ஒரு சமுதாய கூட்டுறவாக என்றைக்கு மனிதர்கள் வாழத் தொடங்கி விட்டோமோ அன்றைக்கே இந்த கூட்டுறவில் அமைதி நிலவ வேண்டுமானால் அறநெறிதான் அடிப்படையாக இருக்க வேண்டும். அந்த அறநெறி தழைப்பதற்காகவே பெரியவர்கள் இறை உணர்வை கொண்டு வந்தார்கள். இறை வழிபாடு என்கிற ஒரு கான்செப்ட் நம் பெரியவர்களால் தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கமே எங்கும் நீக்கமர
இருப்பது இறைவன் என்று உணர்ந்து கொண்டால் அந்த இறைநிலை இல்லாத இடமே இல்லை என்கிற பொழுது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இறைவனே குடிகொண்டிருக்கிறான் என்ற உண்மை உணர்ந்து கொண்டால் யாருக்கு நாம் துன்பம் கொடுக்க முடியும்? இந்த அற்புதமான தத்துவத்தை விளக்குவதுதான் இன்றைய பாடல் கவி எண் 8. இந்த 8லேயே ஒரு சுவாரஸ்யம் உண்டு. ஆசான் அருட்தந்தை அவர்கள் அவதரித்த ஆகஸ்ட் 8வது மாதம், அவரும் 8வது குழந்தை. இன்னும் சொல்ல போனால் நம் பெரியவர்கள் 8ம் 2ம் தெரியாத மூடனுக்கு ஏதும் சொல்ல முடியாது என்று சொல்வார்கள். 8 என்பது தமிழில் எண்களை குறித்த பொழுது ஆ என்ற எழுத்து குறிக்கும் எண் 8. ஊ என்பது 2. அப்போ 8ம் 2ம் அது அடுத்த கவிதையில நம்ம ஆழமாக சிந்திக்க போகிறோம். அதுல 8 என்பது இறைநிலையை குறிப்பது, அரூபமான இறைநிலை. நாம் இன்று இந்த 8வது கவிதை இறை உணர்வால் அறநெறி தழைக்கும் என்கிற தலைப்பில் அமைந்த கவிதை. இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்துல எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிரிடத்திலும் மறைபொருளாய் அமர்ந்திருந்து மனிதர் செயல் அனைத்திலும் மாறு இன்றி தவறு இன்றி மதிக்கும் விளைவாய் எழும் முறை விளங்கி கொண்ட பின் மனம் தீயதென்னுமோ, மற்றவர்க்கு தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல், நிறை நிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறி விளக்கும் வாழ்விலே. என்னுடைய அன்பு தம்பி அது அழகாக நல்ல இசையோடு பாடக்கூடிய ஒரு திறமை பெற்றவர். இன்னும் சொல்ல போனால் இந்த காந்த தத்துவ பாடல்கள் 12மே கூட இசை வடிவிலும் வெளிவந்திருக்கிறது. நீங்கள் இதை மனப்பாடம் பண்றதுக்கு அந்த இசை வடிவம் மிக மிக கை கொடுக்கும். எனவே இந்த பாடலில் அருட்தந்தை என்ன சொல்கிறார் பாருங்க. எது காந்தம்? இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. காந்தம் என்றால் வெரி சிம்பிள், அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். மேக்னட்டிசம் ஹாஸ் டியூயல் ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது தெரியும். அதனாலதான் அருட்தந்தை சொல்வார், நாம் வாழுகின்ற இந்த காலம் ஒரு மதிப்புமிக்க காலம். விஞ்ஞான அறிவு உயர்ந்திருப்பதால் மெய்ஞானத்தை சுலபமாக மக்களிடம் எடுத்து செல்ல முடியும். இந்த அற்புதமான காலத்தில் வாழ்ந்து கொண்டும் நாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்வை வீணடிக்கலாகாது. இப்ப காந்தம் என்பது நம் பெரியவர்கள் காலம் காலமாக சொன்ன விஷயம். பிரணவம் என்று சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ் கடவுளாகவே முருகப்பெருமானை காந்தன் என்றுதான் வழிபட்டார்கள். அது நாளடைவில் கந்தன் என்று ஆனது. அந்த கால் ஒடிஞ்சு போச்சு. ஆனாலும் தத்துவத்தை அதுல உட்பொருளா வச்சிருந்தா பாருங்க. முருகக் கடவுளுக்கு 6 முகம். காந்தத்தினுடைய தன்மைகள் 6: அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம். இந்த 6ஐ விளக்குவதற்குத்தான் 6 முகங்கள். நாம் அதை ஏற்கனவே பார்த்தோம். அருணகிரிநாதர் எப்படி மனம் நொந்து போய் இந்த காந்தம் புரியலையே என்று ஒரு ஏக்கத்தோடு கேட்கிற போல, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. எங்க பார்த்தாலும் ஒரு முகம் தானப்பா தெரியுது. நீ மயில் மேல வர அந்த காட்சியில் பார்த்தாலும் ஒரு முகம். தகப்பன் சாமியாக அப்பனுக்கே பாடம் சொன்ன அந்த இடத்திலும் ஒரு முகம்தான் தெரியுது. திடீர்னு எங்க இருந்து 6 முகம் வந்தது? மாணிக்க வாசகர் சொல்வது போல, அவன் அருளாலேதான் அவன் தாழ் வணங்க முடியும். அதனால அருணகிரிநாதர் சொல்ற, அப்பா நீ விளக்குனாதான் எனக்கு அது புரியும். 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும்.
நீ அருளாமல் நான் அதை எங்கே சென்று புரிந்து கொள்ளப் போகிறேன். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. அப்ப காந்தன் என்பது நாளடைவில் கால் ஒடிந்து கந்தன் ஆன பொழுதும் தத்துவம் போகல பாருங்க. காந்தத்தின் தன்மாற்றமான ஆறையும் ஆறு முகமாக்கி, அந்த ஆறுமுக கடவுள் எங்கிருந்து வந்தார்? சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்த பிள்ளை. சிவம் என்பதுதான் அரூபமான இறைநிலை. அந்த இறைநிலையின் ஆற்றல் தான் சக்தி. அப்போ நிலையும் அதன் ஆற்றலான அலையும் இணைந்த பொழுது வெளிப்பட்டதுதான் காந்தம். நிலையினுடைய தன்மை இருக்க ஆற்றல், அட்ராக்ஷன். அலையினுடைய தன்மை விளக்கும் ஆற்றல், ரிபல்ஷன். இந்த இரண்டும் சேர்ந்து வடமொழியில் ஆகர்ஷணம், பிரதிகர்ஷணம் என்று சொல்வார்கள். இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து வெளிப்பட்டதுதான் காந்தம். இதை நம்ம எப்பொழுதும் மறக்க கூடாது. காந்தம் என்றாலே அந்த காந்தத்தில் இரண்டும் இருக்கிறது. அரூபமான இறைநிலைதான் அந்த காந்தத்தினுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக இருப்பது. அந்த இறைநிலை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் தன்னைத்தானே இறுக்கி நொறுங்கி இறைத்துகளாகி, இறைத்துகள்கள் இணைந்து தோன்றிய விண் என்பதுதான் பஞ்சபூதங்களில் முதல் தத்துவம். விண் கூடிதான் மற்ற 4 பூதங்கள் வந்தன. அதன் பிறகு அனைத்து தோற்றங்களும், அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சம் உருவானதற்கு அடிப்படையான மூலக்கூறு விண். அந்த விண்ணினுடைய விரிவு அலை சுற்றி உள்ள இறைநிலையோடு, இருப்பு நிலையோடு இணைந்த பொழுதுதான் காந்தமாக மலர்கிறது. இந்த கருத்து எப்பொழுதும் நம்ம மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறைநிலையும் அதன் அலையும் தான் காந்தம். இறைநிலை இல்லாத இடமே இல்லை என்கிற பொழுது எங்கும் நீக்கமர நிறைந்தது இறைநிலை என்று சொல்கிறதால் இறைநிலையை அடக்கமாக கொண்ட காந்தமும் இல்லாத இடமே இல்லை. லாஜிக்கலாவே நமக்கு அது புரிய வரும். அருட்தந்தை ரொம்ப வேடிக்கையா கூட குறிப்பிடுவாங்க. ஆங்கிலத்துல என்ன சொல்றோம்? காந்தத்தை மேக்னெட், அது மெகா நெட்டுமான்னு சொல்லுவாங்க. ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் காந்தம் இல்லாத இடமே கிடையாது. மிகப்பெரிய வலை போல வான் காந்தமாக பிரபஞ்சம் முழுவதும் அது நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அதுவேதான் ஊன் காந்தமாக, ஜீவகாந்தமாகவும் இருக்கிறது. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது யாருக்கு துன்பம் கொடுக்க நம் மனம் துணியும்? நீங்கள் உண்மையில் காந்த தத்துவ புத்தகம் மிக மிக சிறிய புத்தகம். அதை வாங்கி படிக்கிற பொழுது அருட்தந்தையுடைய அந்த சொற்களில் கூட அந்த ஒரு ஆளுமை நமக்கு வியப்பை தரும். எத்தனை வார்த்தைகள் சொல்றாரு பாருங்க. காந்தத்தை குறிப்பிடும் பொழுது இருப்பு நிலையும் இயக்க அலையும் சேர்ந்தது, கவர்ச்சி, எழுச்சி. பேரியக்க மண்டலத்தில் அதுவேதான் விரிவு, சுருக்கம், தோற்றம், மறைவு, கொல்லுதல், தள்ளுதல், மலர்ச்சி, ஒடுக்கம், நிலை, அலை. பிரமிப்பா இருக்கும் நமக்கு. இத்தனை வார்த்தைகள் எப்படி வந்து விழுகின்றன என்றே தெரியாது. அதனால அவசியம் நீங்கள் அந்த புத்தகத்தையும் படிக்கணும். நமக்கு ஸ்கிரீன்ல கவிதை இருக்கு, இருந்தாலும் அந்த விரிவுரை புத்தகத்தில் நல்ல ஆழமா கொடுத்திருப்பாங்க அருட்தந்தை. ஆக காந்த தத்துவத்தை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அருட்தந்தை என்ன அழகா ஒரு பதில் சொல்றார் பாருங்க. காந்தம் இல்லாத இடமே இல்லை என்கின்ற அந்த ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது, காந்தம் கண்ணுக்கு தெரியல, ஆனா மறைபொருளாய் இருக்கிறது. அப்படி மறைபொருளாய் இருப்பது மட்டுமல்ல, நாம் செய்யும் செயலுக்கு தக்க விளைவை, செயல் செய்பவருடைய நோக்கம், திறமை, இவற்றுக்கு ஏற்ப காலம், இடம், தொடர்பு கொள்ளும் பொருள்,
இந்த 5 அடிப்படையில் தான் எந்த ஒரு செயலுக்கும் விளைவு பிறக்கிறது. துல்லியமான விளைவு. கொஞ்சம் கூட பிசகாமல் வரும். இதை புரிந்து கொண்டால் உங்கள் மனம் தீயதை நினைக்கவே துணியாது. அருட்தந்தை ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நாம் இந்த உணவுக்கு எவ்வளவு மெனக்கெடுறோம் இன்னைக்கெல்லாம். நம்ம சாப்பிடுற உணவுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, ஃபேட் எவ்வளவு இருக்கு, விட்டமின்ஸ் என்ன, மினரல்ஸ் என்ன, பேலன்ஸ்டு டயட்டா, எத்தனை பாடுபடுகிறோம். ஆனா அருட்தந்தை சொல்றாங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்க உடல் மட்டும்தான். நீங்க எத்தனை லட்சம் கால்குலேஷன்ஸ் போட்டு அந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய எல்லை என்பது நம் உடல் வரைதான். ஆனா நாம் எண்ணுகின்ற எண்ணம் இருக்கு பாருங்க, அலட்சியமா இருக்கோம் நம்ம அதுல. கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்ல. எண்ணம் தானே, காசா பணமா என்று நினைத்து எவ்வளவு எண்ணங்கள். திருவள்ளுவர் தான் அழகா சொல்வார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல என்றார். எப்படி வாழணும் தெரியாதவங்க தான் எண்ணங்களை கோடிக்கணக்குல எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால அதை பத்தி நம்ம ஒரு அக்கறையே காட்டுறது இல்ல. இந்த சாப்பாடு நம்ம உடலுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய உணவுக்கு எவ்வளவு மெனக்கெடுறோம். ஆனா நம்முடைய எண்ணம் அது எங்கும் வியாபித்து பரவி தொடர்ந்து தொடர்ந்து தலைமுறைக்கெல்லாம் நன்மையோ தீமையோ செய்ய வல்லது. அந்த எண்ணத்துல எவ்வளவு அலட்சியம். உண்ணும் உணவு உடல் மட்டுமே பாயும், எண்ணும் எண்ணமோ எங்குமே பாயும். அப்படி வான்காந்த களத்தை ஊடுருவி அது என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. இல்லை என்றால் ஆசான் அருட்தந்தை அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய காந்த தத்துவத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்தித்துக் கொண்டிருப்போமா? எண்ணத்தின் ஆற்றல் அத்தகையது. அதனால்தான் சொல்றார் அருட்தந்தை, உனக்கு உண்மை புரிந்தால், காந்த தத்துவம் தெரிந்தால் நீ தீயதை எண்ண கூட மாட்டாய். உன் மனம் தீயதை எண்ணவே எண்ணாது. என்ன காரணம்? தீயது என்று ஒன்றை நாம் நினைக்கும் பொழுது அது முதல் தீமையை நமக்குத்தான் செய்கிறது. நீங்க யார் கெட்டு போகணும்னு நினைச்சாலும் யாரை பற்றி நினைக்கிறீர்களோ அது 2ஆம் பட்சம்தான். கெட்டு போகணும்னு நினைச்ச மாத்திரத்திலேயே என் கருமையத்தை நான் கெடுத்து கொண்டு விட்டேனே, என்ன ஒரு அறியாமை. அதைத்தான் இந்த கவிதையில் அருட்தந்தை சுட்டி காட்டுகிறார். மனம் எப்பொழுது தீயது எண்ணாது என்றால், எப்பொழுது மனதிற்கு உண்மை புரிகிறதோ, இறை உணர்வு, காந்த தத்துவத்தை நீங்கள் இளம் வயதிலேயே கொடுத்து விட்டால், இந்த அறிவு வந்த பிறகு மனம் ஒரு பொழுதும் தீயதை எண்ணுவதற்கு துணியாது. எண்ணமே தீய எண்ணம் எண்ண முடியவில்லை என்றால் யாருக்கு நாம் செயலில் தீமை செய்ய போகிறோம்? தீய செயல் இல்லை என்றால் பழிச்செயல் கிடையாது. நம்ம இப்ப குருவணக்க பாடல்ல என்ன பாடினோம்? வினைப்பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. நடக்கவே நடக்காது. நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் பழிச்செயல் பதிவுகள் சுமை வைத்துக் கொண்டு எப்படி இறை உணர்வு பெற முடியும்? அருட்தந்தை துரியாதீத தவ செய்யும் பொழுது என்ன சொல்வார்? நமக்கு இந்த பேரியக்க மண்டலம் வரை விரிந்து 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 நின்றால் இந்த எல்லை கட்டிய உணர்விலிருந்து சுலபமாக விடுபட முடியும். ஆனா நமக்கு அங்க போய் நிக்க முடியல. என்ன காரணம் என்றால், மனதிற்கு இந்த விசாலமாக விரிந்து நின்று பழக்கம் இல்லை. விரிந்து நிற்கணும்னா மன அலைச்சல் குறையணும். அந்த குறைகிற பழக்கம் இல்லாததுனால சுவாமி சொல்லுவாங்க, அப்படி தூக்கி அடிக்குதும் பார். நீங்கள் பேரியக்க மண்டலத்திலோ சுத்த வெளியிலோ இப்ப துரியாதீத தவம் அழகாக சகோதரி நடத்தினாங்க. ஆனால் நம் மனம் எத்தனை பேருக்கு அங்கே நின்றது? ஏன் நிக்கலன்றதுக்கு அருட்தந்தை சொல்றாரு பாருங்க, அந்த சட்லர் ஃப்ரீக்வன்சி நமக்கு பழகாத காரணத்தினால் அது பலவிதமான எண்ணங்களை கொண்டு சேர்த்துது. அப்படி தூக்கி அடிக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்வார் அருட்தந்தை. நுணுகி நிக்க முடியாத காரணத்தினால் நம்ம மனசு உடனே உலக வாழ்க்கைக்கு திரும்பிடுது. நான் நாளைக்கு இந்த வேலை செய்யணும். சுத்த வெளியில 2 நிமிஷம் தான் நிக்க போறோம். அந்த 2 நிமிடம் கூட நம்மால்
நம்முடைய அறிவை விரித்து ஆதி நிலையான அந்த இறைநிலையோடு கலந்து நிற்க முடியவில்லை. என்ன காரணம்? மனதிற்கு இந்த உலக பற்று அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் எண்ணங்கள் நம்மை அங்கே மேலே செல்ல விடாமல் தடுக்கிறது. இப்ப பழிச்செயலை நீங்கள் போக்கிக் கொண்டால்தான் மனம் விரிந்து சுத்த வெளியோடு கலக்க முடியும். பழிச்செயல் போக்கிக் கொள்வதுன்னா என்ன? முதல்ல செய்யறதை நிறுத்துவோம். ஏன்னா பழசு பெரிய மூட்டை வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் சஞ்சித கர்மா என்பது மிகப்பெரிய மூட்டை. அதுக்குள்ள என்னவெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த ஆராய்ச்சி தேவையும் இல்லை. முதல்ல எங்க கைய வைக்கலாம்னா ஆகாமிய கர்மால தான் கை வைக்க முடியும். ஏன்னா வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவது பொருந்திடாது. அப்ப வினைப்பயனை போக்கணும்னா என்ன செய்யணும்? இங்க சொல்றாரு பாருங்க, மற்றவருக்கு தீங்கிழைக்க மலருமோ பழிச்செயல். முதல்ல தீங்கு செய்வதை விடுங்க. செயலுக்கு முன்பே என்ன சொல்லிவிட்டார்? மனம் தீயதெண்ணுமோ. அப்ப எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே செய்ய நாட்டமாய் இருக்க 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 தீயது என்பது மலரவே மலராது. எண்ணத்திலும் தீமை வராது, செயலிலும் தீமை மலராது. அதுதான் இந்த கவிதையில அருட்தந்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். காந்த தத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதனுடைய நோக்கமே யார் ஒருவருக்கும் துன்பம் தராமல் இருப்பது. எண்ணத்தால் கூட. அதனாலதானே திருவள்ளுவர் சொல்கிறார், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். எண்ணம் தானே அலட்சியமா இருந்துராதீங்க. அதனுடைய விளைவு வரும் பொழுது தாங்க முடியாமல் நாம் தவிக்க நேரிடும். எனவே இந்த காந்த தத்துவ ஞானத்தை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்வதின் நோக்கம் அன்பும் கருணையுமான வாழ்க்கை முறை. அதனாலதான் தலைப்பிலேயே அருட்தந்தை சொல்கிறார், இறை உணர்வால் தான் அறநெறி தழைக்க முடியும். அறநெறி தழைக்கின்ற அளவிற்கு ஒரு சமுதாயம் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த கவிதையில் காந்த தத்துவ ஞானம் என்பது ஏதோ விஞ்ஞானம் என்ற அணுகுமுறையை தாண்டி மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான அந்த அறநெறி வாழ்க்கைக்கு காந்த தத்துவ ஞானம் அத்தியாவசியமாகிறது. நிறைவு பகுதிக்குள்ள வந்துட்டார் அருட்தந்தை. என்ன சொல்றாரு பாருங்க, 2 வரியில. நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறிவிளக்கும் வாழ்விலே. அப்ப காந்த ஞானம் நம் கருமையத்தில் ஆழமாக பதிய 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 அந்த நிறைநிலை நினைவு நமக்கு எப்பொழுதும் இருக்கும். அந்த துரியாதீதம் தீட்சை கொடுக்கிறப்போ அருட்தந்தை நமக்கு ஒரு கவி சொல்லி கொடுப்பாங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அதுல என்ன சொல்றாரு? உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பண்பை பிடிச்சிட்டு தொங்குவோம். ஒருத்தர் சொல்லுவாங்க, அருட்தந்தை 5 அளவு முறை சொல்லி கொடுத்தும் கூட இந்த உணவை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வந்துருதுங்க, அப்படி அளவோட நிறுத்த முடியல, அதிகமா சாப்பிட்டுட்டு துன்பப்படுகிறேன். இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நானும் தான் நல்ல தவம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா தவத்திலேயே உட்கார முடியலைங்க, எனக்கு மனம் அலை பாய்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அருட்தந்தை சொல்றாங்க, உலக இன்பங்களில் உங்களுக்கு அளவு வேண்டுமானால் அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அப்படி அந்த பற்றை விட்டுட்டு நீங்க உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் துறவு. சாப்பிடும் பொழுது அந்த உணவோடு கட்டாய உறவுலதான் இருக்கணும். ஆனா
எப்பவும் அன்னமய கோஷம் என்று இந்த உணவையே சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. அப்படி இருக்கணும்னா அதற்கு துரியாதீத தவம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஆழமாக துரியாதீத தவம் செய்ய 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 உங்களையும் அறியாமல் இந்த பற்று விடும். அந்த தவம் இல்லாமல் நீங்க நேரடியாக பற்றை விடுவதற்காக எவ்வளவு முயற்சி செய்தாலும் பற்றை விட முடியாது. பற்றை விடுவதற்கு நீங்க எங்க ஒர்க் பண்ணணும்னா இறைநிலை அளவிற்கு மனதை விரித்து 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 நிக்கணும். அப்ப இயல்பாக இங்கே பற்று அறுபடும். அதைத்தான் அர்த்தம் சொல்லிவிடுவாங்க. நிறைநிலை நினைவோடு எப்பொழுதும் மாணிக்க வாசகர் சொல்றாரு பாருங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இறைவனது திருவடிகளை அப்படி ஒரு இமைப்பொழுது கூட மறக்காமல் நெஞ்சத்துல நிலை நிறுத்தணுமா. அதைத்தான் அருட்தந்தை சொல்கிறார், நிறைநிலையின் நினைவோடு. அப்போ அந்த இறைநிலையின் நினைவோடு நீங்க எப்பவும் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீதி, அன்பு, அறநெறி இயல்பாகத்தானே மலரும். எப்படி தப்பு செய்ய முடியும் உங்களால? அருட்தந்தை பிரம்மஞானத்துல ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுப்பார். என்ன சொல்லி கொடுப்பாருனாக்கா, பெனிட்ரேட்டிவ் விஷன் சொல்லுவார். ஏன்னா காந்தம் என்பது மறைபொருள். உங்களுக்கு கண்களால் நீங்கள் பார்க்க முடியாது. கண்களால் பார்க்க முடிந்தால்தான் அது விஷன். கண்களால் பார்க்க முடியாத மறைபொருள் நீங்க எப்படி உணர்ந்து கொள்ளணும்? பெனிட்ரேட்டிவ் விஷன் என்று சொல்வார். உதாரணத்திற்கு குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன். உங்களோட வாழ்க்கை துணைவர் அல்லது குழந்தைகள், இந்த நெருக்கமான சின்ன வட்டம். அதனாலதான் திருவள்ளுவர் டிஃபைன் பண்றப்போ ஒரு ஃபேமிலியை என்ன சொல்லி கொடுக்கிறார்? இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நம்ம இன்னைக்கு அதுதான் படிக்கிற பழக்கத்தை தொலைச்சிட்டோம். அதன் விளைவாகத்தான் துன்பப்படுகிறோம். நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு பாருங்க, பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? கணவன் மனைவி காரணமே கிடையாது. அந்த 2 பேரும் ஒரு நேரம் சண்டை போடுவாங்க, இன்னொரு நேரம் சேர்ந்துக்க தயாராதான் இருக்காங்க. ஆனால் அப்படி அவர்களை சேர்ந்துக்க விடாம தடுக்கிறது சுத்தி இருக்க சொந்தக்காரங்க தான். இவங்கதான் தூண்டி விடுறாங்க. என்ன பேச்சு பேசிட்டான், நீ எப்படி அவனை மன்னிக்கிறது? அல்லது நீ அடக்கி வைக்கணும்டா, பொட்டச்சின்னா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி இந்த உறவில் விரிசலை உண்டாக்குகிறார்கள். அதனால திருவள்ளுவர் சொல்லி கொடுக்கிறார், இங்க பாரு, உனக்கு குடும்பம்னா எது குடும்பம் தெரியுமா? இயல்புடைய மூவர். நீ இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாயிருந்த உன் பெற்றோர், இந்த சந்ததியை விருத்தி செய்வதற்காக நீ கரம் பிடித்தாயே உன் வாழ்க்கை துணை, மூன்றாவது உன் மூலமாக இந்த உலகிற்கு வந்த உன் குழந்தைகள். இவ்வளவுதான் குடும்பம்ங்கிற அடிப்படை வட்டத்துக்குள்ள இருக்காங்க. பெற்றோர், வாழ்க்கை துணைவர், குழந்தைகள். ஆனா நம்ம இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் என்ன? எங்க அண்ணன் அப்படி சொன்னாரு, அல்லது எங்க அண்ணனுக்கு சரியான மதிப்பு கொடுக்கல என் கணவர், அல்லது என் மனைவி எங்க அக்காவை மதிக்கல. இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு இந்த கணவன் மனைவி உறவில் விரிசல் வந்தால் நம்ம என்ன செய்யறது? அதுக்குத்தான் திருவள்ளுவர் தெளிவா சொல்லி கொடுக்கிறார், நீ குடும்பம் என்கிற அடிப்படை வட்டம் என்ன? இது இயல்புடைய மூவர். இவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பெற்றோர், வாழ்க்கை துணைவர், குழந்தைகள். அதன் பிறகுதான் நம் உடன் பிறந்தவர்களோ சொந்தக்காரர்களோ எல்லாம் அடுத்த வட்டம் தான். குழந்தைகள் ஒன்றை சொல்கிறார்கள், நம் உடன் பிறந்தவர்கள் அதற்கு மாறாக சொன்னால் நீங்கள் குழந்தைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லி கொடுத்திருக்கார். அப்ப அருட்தந்தை சொல்றார், முதல்ல இந்த பெனிட்ரேட்டிவ் விஷனை குடும்பத்துல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை துணைவரை பார்க்கும் பொழுதோ அல்லது குழந்தைகளை பார்க்கும் பொழுதோ நீங்க பார்வைக்கு அது ஒரு பரு உடல், அணுக்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அந்த அந்த கட்டிடத்தை கூட அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்வார். இந்த காந்தத்தை பற்றி பேசும் பொழுது எப்படி இறைநிலை செயல்படுகிறது? முதல் கட்டமாக இறைநிலை நமக்கு தெரியும், அறிவாக இருந்து செயல்படுகிறதுங்கிற பொழுது அந்த பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று வரும் பொழுது அந்த அணுக்களின்
அடுக்கை, அமைப்பை கூட துல்லியமா அருட்தந்தை சொல்லுவாங்க. நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? ஒண்ணுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்கும். அப்போ எத்தனை இணைந்தது அதை பொறுத்து அந்த உருவம் மாறும். 2ன்னா அணு அடுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 3ன்னா அது முக்கோண வடிவில இருக்கிறது. 4ன்னா ஒரு வடிவம். 5ன்னா ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? பென்டகன், ஹெக்ஸகன், அப்படியே ஆக்டகன் எல்லாம் சொல்றோம். 5 இருந்தா அதனுடைய அடுக்கு முறையே ஒரு மாதிரியாக இருக்கும். எவ்வளவு துல்லியமாக இயற்கை நடத்துகிறது என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். அப்ப நீங்க ஒரு பருவுடலை பார்க்கிறீர்கள், அது உங்கள் வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், கணவரோ மனைவியோ அல்லது குழந்தைகளோ, யாரை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன தெரியும்? இது அணு அடுக்கு. சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்ச்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ்ங்கறாங்க. பிசிக்கல் பாடி என்பது அல்லது எனி அப்பியரன்ஸ் ஃபார் தட் மேட்டர், முறையாக அடுக்கப்பட்ட ஒரு அணு அடுக்கு, ஒரு கட்டிடம் அது. ஆனால் அதற்குள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும்? காந்தம். அந்த ஜீவனை சுற்றி இருப்பது வான்காந்தம் என்றால் அந்த ஜீவனுக்குள் இருப்பது ஜீவகாந்தம். அந்த காந்தத்தில் என்ன இருக்கிறது? இறைநிலையும் அதன் அலையும் இருக்கிறது. இப்படி ஊடுருவி பார்க்கிற இந்த பார்வைக்கு பெனிட்ரேட்டிவ் விஷன் என்று பெயர். அப்ப நீங்க யாரை பார்த்தாலும் இறைவன் தானே அசைவில் அணுவாகி அணுக்கள் கூட்டிலே நீங்கள் பார்க்கிற இந்த நபராக இருக்கிறான். அது உங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது குழந்தையாக இருக்கலாம். இந்த பார்வை பெனிட்ரேட்டிவ் விஷன் இது பழக்கத்திற்கு வரணும்னா அகத்தவம் அவசியம். அகத்தவத்தோடு தத்துவ ஞானம், காந்த தத்துவம், பிரம்ம ஞானம், இதெல்லாம் நாம் திரும்ப 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 சிந்திப்பதன் நோக்கம் என்னவென்றால் நம் கருமையத்தில் அது ஆழமாக பதிய வேண்டும். அப்படி பதிகிற பொழுதுதான் இந்த பெனிட்ரேட்டிவ் விஷன் என்பது நமக்கு எப்பொழுதும் நினைவில் நிற்கும். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் என்று சொல்வார் அல்லவா அருட்தந்தை. இல்லைன்னா ஒரு நிமிஷம் நிற்கும், அப்புறம் மறந்துரும். அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? குழந்தைங்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவலைப்படுறோம். அடடா, நானும் நினைக்கிறேன் கைய நீட்டக்கூடாதுன்னு எப்படியோ உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிடுறேன். குழந்தைங்க சமயத்துல மறந்துட்டு ஓடி போகும். சில குழந்தைங்க மறக்காம நினைவுல வச்சிருக்கிறதும் உண்டு. அதனால்தான் திருவள்ளுவர் எச்சரிக்கைன்னு செய்கிறார் நம்மை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறார். திட்டு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது மனசுல காயமா நின்னுடும். நெருப்பு காயம் கூட ஆறி போயிரும்பா. ஆனா உன்னுடைய வார்த்தைகளால் நீ ஒரு மனிதரை காயப்படுத்தி விட்டால் அது ஆறுவது அவ்வளவு சுலபம் இல்லை. உண்மையில எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. நம்ம காலத்துல எல்லாம் நாங்கள்லாம் குழந்தைகளா இருந்தப்போ அம்மா அப்பா திட்டினா அது ஒரு விஷயமே இல்ல. பெரியவங்கன்னா திட்டுவாங்க. ஏன்னா அந்த பெரியவர்கள் திட்டுவதில் நோக்கம் தூய்மையானது. நம்ம கெட்டு போறதுக்காக அவங்க திட்டல, நம்ம உருப்படணும்னு திட்டுறாங்க. இது புரிஞ்சிருந்தது நமக்கு அந்த காலத்துல. அப்ப அம்மா அப்பா திட்டினா நம்ம அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் அப்படி இல்லை. நம்ம எவ்வளவோ செய்திகள் பார்க்கிறோம். அம்மா அப்பா திட்டினாங்கன்னா அந்த குழந்தைங்க மனமுடைந்து தவறான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி காலம் மாறுகிற பொழுது அருட்தந்தை சொல்றாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்க வேண்டியிருக்கு. நாம் தான் மனவளக்கலை பயிற்சிகளை நல்ல ஒழுக்கமா செய்து உணர்ச்சி வசப்படாமல் தப்பிச்சுக்கணும். ஏன்னா திட்டிட்டு அதன் பிறகு வருத்தப்படுறதுல என்ன பிரயோஜனம்? அதற்குத்தான் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் வேணும். இந்த பெனிட்ரேட்டிவ் விஷன், நீங்கள் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இறை காட்சியாக பார்ப்பது என்பது அது மறைபொருளாக இருக்கின்ற காரணத்தால் நேரடியா பார்த்தா தெரியாது. அப்ப ஊடுருவி பார்க்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. பெனிட்ரேட்டிவ் விஷன் வேணும். அந்த பெனிட்ரேட்டிவ் விஷன் எல்லா சமயத்திலும் இருந்தா வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாதே. எப்பொழுதும் நாம் அன்பும் கருணையுமாகத்தான் இருப்போம். இந்த நிறைநிலையின் நினைவு இருந்தால் நீதி, அன்பு, அறநெறி இயல்பா மலரும் வாழ்க்கையில. ஆனா நமக்குதான் ஜானேர்னா முழம் சறுக்குதே. எவ்வளவு நம்ம ஞாபகப்படுத்தி என்னுடைய வாழ்க்கை துணைவர் என்பவர் இறைவனே எனக்கு வாழ்க்கை துணைவராக வந்திருக்கிறார். இது தத்துவ ஞானம். இதை நினைவுல நிறுத்தணும் நம்ம எவ்வளவு முயற்சி செய்தாலும்
அது மறந்துதானே போகிறது. அப்படி மறந்து போவதால் தானே வாழ்க்கையில் துன்பம் அதிகம் வருகிறது. அதனால அருட்தந்தை சொல்றாங்க, ஒண்ணு பெனிட்ரேட்டிவ் விஷன், இறைவன் தான் இந்த நபராக இருக்கிறான் என்பது பெனிட்ரேட்டிவ் விஷன். அது மறக்காமல் இருக்க கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலை. அப்ப அயரா விழிப்பு நிலைக்கு அகத்தவம் தேவை. இந்த பெனிட்ரேட்டிவ் விஷன் என்று சொல்லப்படுகிற ஊடுருவி பார்க்கிற நுண்மான் நுழைப்புலன் அறிவுக்கு தத்துவ ஞானம் தேவை. அதனால்தான் நாம் தவம் செய்கின்ற போதே கூடவே தத்துவத்திலும் உயர்ந்து கொண்டு வர வேண்டும். ரொம்ப சுலபம். அருட்தந்தையோட புத்தகங்களை படிக்கிற ஒரு பழக்கத்தை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க. ஒரு பக்கம் ஒரு நாளும் அந்த ஒரு பக்கமே உங்களுக்கு மட்டும் நன்மை செய்யவில்லை, வழி வழியாக உங்களுடைய சந்ததிகள் வாழ்வையெல்லாம் தூய்மைப்படுத்திவிடும். அது மட்டுமல்ல, நம்முடைய வான்காந்த களத்தையே நாம் தூய்மைப்படுத்துகின்றோம். அப்ப உலகத்திற்கும் நாம் நன்மை செய்தவர்கள் ஆகிறோம். அதைதான் இங்க அர்த்தத்தை சொல்றாங்க. இந்த நிறை நிலையின் நினைவோடு நீதி, அன்பு, அறநெறி, நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறி விளக்கும் வாழ்விலே. எனவே மனிதனை தெய்வமாக மாற்றிவிடக்கூடிய இந்த காந்த தத்துவத்தை நம்ம எப்பவும் நினைவில் நிறுத்தணும். அருட்தந்தை மனவளக்கலைக்கே என்ன டெபினிஷன் கொடுப்பாங்க? மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை, இதனை பரப்பி நலம் காண்போம்னு சொல்லுவாங்க. அப்ப மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் உயர் மனிதனாக இருக்கணும்னா பழிச்செயல் பதிவுல இருந்து விடுபடணும். துரியாதித தவம் சொல்றப்ப கூட அருட்தந்தை சொல்லுவாங்க, இனி பழி புரியேன், புரிந்தவை கலைந்தேன். இந்த ரெண்டும் நடந்தாதான் இறைநிலை உணர்ந்தேன், இணைந்தேன், நிறைந்தேன்கிற நிலைமை வரும். நீங்க பழிச்செயல் செய்து கொண்டே எப்படி இறைநிலை உணர்வு கிட்டும்? ஆகாமிய கர்மத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலமாக பழிச்செயல் செய்யாமல் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இதுவரை சஞ்சித்த பிராரப்த கர்மத்தின் மூலமாக பழிச்செயல் நம்ம கிட்ட நிறைந்து இருக்கிறதே, அதையும் கலைந்து கொண்டே வரணும். அதற்குத்தான் துரியாதித தவம் நமக்கு உதவி செய்யும். அந்த தவம் செய்ய செய்ய நம்முடைய வினைப்பதிவுகள் எல்லாம் தூய்மையாகும். அதே போல முடிந்த வரை எண்ணத்தால் கூட எவருக்கும் தீமையே நினைக்க கூடாது. நம்ம அது ரொம்ப நம்ம ஆன்மீக பாதையில இருக்கிறோம் என்றால் இது அடிப்படையான விஷயம். நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே லஞ்சம் வாங்கிக்கிட்டே நீங்க எப்படி இறை உணர்வு பெற முடியும்? அல்லது ஒரு மென்மை, இறைவனது குணம் மென்மை என்று சொல்வார்கள். அந்த மென்மை தன்மையே இல்லாமல் கடுமையான நபராகவே இருந்து கொண்டு எப்படி நீங்கள் ஆன்மீக பாதையில் உயர முடியும்? இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். அருட்தந்தை சொல்வது போல அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்று முடிவும். ஏன்னா இந்த ஒட்டுண்ணின்னு சொன்னோம் இல்லையா, பாரசைட் மாதிரி உங்களோட தேவைக்கு இன்னொருத்தர் நீங்க உறிஞ்சிக்கிட்டே சுரண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஆன்மீக பாதையில் நீங்கள் இருப்பதாக பொருள்படும்? நீங்க 5 வேலை தொழுகை என்று வந்துவிட்டது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தவம் செய்து கொண்டே, நான் சரியா தவம் பண்றேன், சத்சங்கத்துல ஈடுபடுறேன், இது முக்கியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த பழிச்செயல் பதிவுகளை தூய்மை செய்து கொள்வதில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அருட்தந்தை இந்த கவிதையில நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். காந்த தத்துவம் உங்கள் வாழ்வில் பயன் தர வேண்டுமானால் பழிச்செயலில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். பழிச்செயல் செய்யவும் கூடாது. ஏற்கனவே செய்ததை தூய்மை செய்து கொள்வதற்கு நமக்கு 3 வழி இருக்கு இல்லைங்களா? பிராயச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு அழித்தல். அதையும் வாழ்வில் பின்பற்றி வரணும். நான் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே போவேன் என்றால் இறை உணர்வு உங்களுக்கு சாத்தியமே இல்லை. நம்ம நிறைய பார்த்திருப்போம். அந்த ஒரு திரைப்படத்துல கூட காட்டியிருப்பாங்க. அவர் வாயை திறந்தா என்ன சொல்லுவாரு? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அத்தனை அயோக்கியத்தனமும் வில்லத்தனமும் செய்துகிட்டு இருப்பார். என்ன பிரயோஜனம்? நாமும் இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறோம். காலையில தூங்கி எழுந்தது முதல் 1 மணி நேரம் செலவு பண்ணி தவம் பண்ணியாச்சு, இன்னைக்கு உடற்பயிற்சி பண்ணியாச்சு, அப்போ இன்றைக்கு கடமை முடிந்தது.
பகல்ல எல்லாம் நம்ம வீட்டுல கூட இருக்கவங்க கிட்ட நம்ம எப்படியும் கடுமையா நடந்துக்கலாம், என்ன வேணா பேசலாம், அவங்க மனசை காயப்படுத்தலாம் என்றால் அது என்ன ஆன்மீகம்? அருட்தந்தை அதை ஒரு நாளும் ஒத்துக்கொள்வதே இல்லை. அதனால்தான் சொல்றாரு, உங்களுக்கு உண்மையில் நீங்கள் ஆன்மீகத்தின் பாதையில் இருக்கிறீர்கள் என்று உங்கள் மனம் தீயது என்ன துணியாது. எண்ணத்தில் கூட தீமையை நீங்கள் நினைக்க துணிய மாட்டீர்கள் என்றால் உங்கள் செயலில் எப்படி தீமை வரும்? எண்ணத்திலும் செயலிலும் தீமை இல்லை என்றால் பழிச்செயலே கிடையாது. பழிச்செயல் இல்லை என்றால் பிறவி பெருங்கடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்று பொருள். இந்த பிறவியிலேயே நாம் இறைநிலை உணர்வு பெற முடியும். தொடர்ந்து தொடர்ந்து இந்த வள்ளல் பெருமான் தான் பாடுவார், இன்று வருமோ நாளை வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்னு. அவர் என்று வருமோன்னார். அருட்தந்தை சொல்றார், இன்றே வரும்பா, நீ பழிச்செயல் பதிவை மட்டும் கொஞ்சம் விட்டுடு. தயவு செய்து நாம் ஆசான் அருட்தந்தை அவர்களது சீடர்கள் என்று சொல்லிக் கொள்வது உண்மையானால் நம்முடைய வாழ்வில் இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை மட்டும் பின்பற்றுவது நினைப்போம். முதல்ல அவை பாட்டி சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்புன்னு தான் அவை பாட்டி சொன்னாங்க. அறம் செய்யனே சொல்லல. அட முதல்ல மனசுல ஆசைப்படுங்கப்பா, நல்லது செய்யணும். அது போல நாமும் கூட இந்த இரண்டொழுக்க பண்பாட்டுல கூட ரெண்டாவது கூட விட்டுருங்க. இந்த முதல் விதி நினைங்க, முதல்ல மனசுல நினைச்ச மாத்திரத்துல அது வந்துராது. பல ஆண்டுகள் ஆகும். ஆனா கூட பரவாயில்ல, நினைக்காம அது ஒரு நாளும் நம்ம கிட்ட வராது. நான் அருட்தந்தையினுடைய மனவளக்கலையை பின்பற்றுகின்ற மாணவன் என்ற முறையில் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் நான் துன்பம் தர மாட்டேன். நிச்சயமாக சறுக்குவோம், துன்பம் தருவோம். இதுல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் கூட நீங்க துன்பம் தரக்கூடாது. வீட்டுல சண்டை போட்டுட்டு சாப்பிடாம இருந்தா உங்க உடலுக்கு நீங்கள் துன்பம் தருகிறீர்கள். உடற்பயிற்சி செய்யாம விட்டீங்கன்னா உங்க உடலுக்கு துன்பம் தரீங்க. தவம் பண்ணாம விட்டீங்கன்னா மனம் பலவீனமாக போகிறது. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகின்ற வாழ்க வளமுடன். மன்னிக்கணும் இடையூறுக்கு. அது போல நாம் ஆன்மீகத்தின் பாதையில் இருக்கிறோம் என்றால் தயவு செய்து இரண்டொழுக்க பண்பாட்டை பின்பற்றி நடப்போம்னு மனசுல ஒரு எண்ணத்தை வலிமையாக வைத்துக் கொள்வோம். நிச்சயம் நம்ம சறுக்குவோம், கோவப்பட்டு பேசிடுவோம், வீட்டுல இருக்கவங்க மனசை காயப்படுத்திடுவோம், பரவாயில்ல. இரவு தூங்கும் பொழுது அது கொஞ்சம் அழுத்தமாக சங்கற்பமாக, அடடா நான் இன்னைக்கு தவறு செய்து விட்டேன், கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், கடுமையா பேசிட்டேன், இனி இது வராமல் பார்த்து கொள்வேன் என்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம். மறுபடியும் அடுத்த நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழுத்தமாக நினைக்க நினைக்க இது கருமையத்தில் ஆழமாக பதிய பதியதான் பழிச்செயல் பதிவிலிருந்து விடுபட முடியும். இந்த வினை தூய்மைக்கு அடிப்படையான மன தூய்மை இரண்டும் இருந்தால் மட்டுமே இறை உணர்வு கிட்டும். அதைத்தான் அருட்தந்தை இந்த கவிதையில் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். இந்த இறை உணர்வால் தான் அறநெறி தழைக்கும். மனிதர்களாக வாழ துவங்குவோம். இந்த மேன்மையான சிந்தனையை மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். இந்த புனிதமான காந்த தத்துவ ஞானத்தை சிந்திக்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி, இந்த இணைப்பில் இதுவரை பொறுமையோடு இணைந்து கொண்டிருந்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு வாழ இறையருளையும் குருவருளையும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. மிகச் சிறப்பு, அருமையான சிந்தனை உரை. இந்த ஒரு பாடலை பற்றியே அதை மையமாக வைத்து ஆழமான பல கருத்துக்களை அம்மாவுக்கு இன்று 1 மணி நேரத்துக்கு மேலாக தந்திருக்கின்றார்கள். மிக சிறப்பாக இருந்தது. அம்மாவுடைய சிறப்பு என்னவென்றால் எல்லாவற்றையுமே மிக எளிமையாக புரியும் வண்ணம்
விளக்குவது. காந்த தத்துவத்தை பற்றி பேசுகின்ற போது அதனுடைய விஞ்ஞான பக்கம் ஒரு புறம் இருக்கு. அதுக்கு அடிப்படையாக இருக்கின்ற அந்த தத்துவங்களையும், அந்த தத்துவ விளக்கம் எவ்வாறு நமது அன்றாட வாழ்க்கை நெறியிலே, வாழும் முறையிலே கடைப்பிடித்து அதை சிறப்பாக வாழ்வதற்கான வழிகள் எல்லாம் சிறப்பாக அம்மா விளக்கி தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அம்மாவுடைய சிறப்பு சிந்தனைகளில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், எப்பொழுதுமே ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ், ப்ராக்டிக்கல் சஜஷன்ஸ் தருவார். ஒவ்வொரு சின்ன விடயங்கள் இன்றைய சிந்தனைகளிலும் அம்மா நிறைவாக நமக்கு அந்த நாங்கள் பின்பற்ற வேண்டிய ப்ராக்டிக்கல் அப்ரோச்சஸை தந்திருக்கின்றார்கள். மிகச்சிறப்பம்மா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அம்மாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், சந்தேகங்களை தெரிவிக்க விரும்புகின்றவர்கள், தெளிவுபடுத்த விரும்புபவர்கள் கையுடையத்தை கேட்கலாம். ரகு ஜெகன், கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. மிக ஆழமான உரை அம்மா. நான் உங்களுடைய இந்த பழைய டாக்ஸ் எல்லாம் போய் பார்க்கணுன்றது இதுதான் முதல் தடவை நான் கேட்குறேன். பழையதெல்லாம் போய் கேட்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். சைவ சமயம் வந்து மனவளக்கலை மாதிரி, வேதம் வந்து காந்த தத்துவம்ன்ற அந்த கம்பேரிசன் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் அந்த பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கு. காந்த கடவுள் வந்து கந்த கடவுளானது. அப்புறம் வந்து மாணிக்கவாசகர் அவர் சொன்ன மாதிரியே அருணகிரிநாதர் வந்து எப்படி 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், அந்த கம்பேரிசன் ரொம்ப அழகா இருந்ததுமா. அப்புறம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அதிக எண்ணங்கள் எவ்வளவு நமக்கு, அந்த எண்ணத்தோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க இது மாதிரி இந்த கம்பேரிசன் கொடுக்கறது ரொம்ப அழகா இருந்தது. அவ்வை சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்ப, ஃபர்ஸ்ட் நம்ம இன்டென்ஷன் நல்லா வச்சுக்கிறணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப அழகா ரொம்ப புரிஞ்சதம்மா. அதை சொல்ல நினைச்சேன். அப்புறம் வந்து இப்போ இந்த இரண்டொழுக்க பண்பாடு, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னீங்க. துரியாதீதம் நம்ம இன்டென்சிஃபை பண்றது அப்படின்ட்டு. எனக்கு ரெண்டு சந்தேகங்கள் இருக்குமா. இப்போ எப்படி இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், தவம் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், காய்கல்பம் பண்றோம். சில நாள் பண்ண முடியல, சில நாள் கரெக்டாக பண்ண முடியல, சில நாள் ஆழமாக பண்ண முடியல. ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா பண்ணணும். இதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாமா? நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் ஃபேமிலியில் அதை ஃபாலோ பண்ண முடியல, ப்ராக்டிக்கலாக அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாமா அதுக்கு? வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. இந்த தொடர்பு படுத்தி சொன்னது வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்தமா இருந்தது. அதோட சம்டைம்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த கனெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுல பதியும், செய்யணுங்கிற ஆர்வத்தையும் தூண்டும். அதற்காக நன்றி. நீங்க சொன்னதுக்கு, பகிர்ந்து கொண்ட கருத்துக்கு. இது வந்து எல்லோருக்கும் இயல்பு. நம்ம நினைக்கிற மாதிரி ஆழமாக பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய முடியாமல், ஏன்னா குடும்ப வாழ்க்கையில இருக்கிறதுனால எல்லா நாளும் ஒரே போல இருக்காது. சில நாட்களில் நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வேலை இருக்கும். ஒரு விருந்தினர் வர்றாங்க என்றால் சில நாட்கள் விடுபட்டால் தவறு கிடையாது. அருட்தந்தை என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா நாட்களிலும் நாம விடாமல் பயிற்சி செய்வதன் நோக்கமே இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களிலும் கூட நம்முடைய மன அமைதியை பாதுகாத்து கொள்வதுதான். இப்ப உதாரணத்துக்கு நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்குங்கிறப்போ பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். எதுக்காக பண்ணி வைக்கிறோம்? அந்த டெபாசிட் வளர்ந்துகிட்டே போறதுக்கா? இல்ல, ஒரு தேவை வர்றப்போ நம்ம அதை எடுத்து செலவு பண்றதுக்கு. அது போலதான் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற இந்த பயிற்சியினுடைய நோக்கம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம சோம்பேறித்தனத்தினால செய்யாம இருந்தா அதுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஏதோ சில சந்தர்ப்பங்களில் நமக்கு செய்யவே முடியாத ஒரு சூழல், ஒரு டிராவல்ல இருக்கீங்க அல்லது வீட்டுல ரொம்ப கெஸ்ட், அப்போ செய்ய முடியல என்றால் அருட்தந்தை சொல்றாங்க, பரவாயில்ல, அப்பொழுதும் உங்கள் மன அமைதியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடடா, இன்னைக்கு செய்ய முடியாம போயிடுச்சு, ஆனா நிச்சயமா நான் நாளைக்கு இதை விடாம செஞ்சிடணும். இந்த எண்ணம் வைத்துக் கொண்டாலே போதுமானது. ஒரு சில நாள் தவறினால் அது ஒரு பெரிய குற்றமாக நினைக்காதீங்க. அதே போல இந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சுபாவம் வந்து லேசில திருப்தி அடையாத மனம்தான். அதனால அதை எல்லாத்துலயும் அந்த ஒரு குணத்தை காட்டும். தவம் செய்யறதுல கூட அதுக்கு திருப்தி வராது. ஆழமா தவம் செய்தோம் அரை மணி நேரம், இப்ப அருட்தந்தையின் குரல்லையே நம்ம வந்து
இப்ப யூடியூப்ல நமக்கு நல்லா அவைலபிள். துரியாஜித தவமோ 9 மை தவமோ நீங்க போட்டு உட்கார்ந்து செஞ்சு முடிச்சாலும் நிச்சயமா வந்து நம்ம மனசு ஓடும். அப்ப மனசுக்கு திருப்தி இருக்காது. நான் என்ன தவம் செய்தேன்? அருட்தந்தை சொல்றாங்க, அரை மணி நேர தவத்தில் அரை நொடி உங்கள் மனம் நிலைத்தால் பெரிய வெற்றி. அதனால சோர்ந்து போகாதீங்க. நான் இன்னும் ஆழமா செய்யணும், இன்னும் ஆழமா செய்யணும்னு அதை கூட ஒரு பிரார்த்தனையா வச்சுக்கோங்க. நமக்கு நீங்க ஏற்கனவே கூட ஆழமா செய்துகிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஆனால் இந்த மனதுக்கு திருப்தி இல்ல அப்படிங்கிறதுமே ஒரு குறைதான். அதனால நமக்கு தெரியவே தெரியாது நம்ம சரியா செய்யறோமா செய்யலையான்னுட்டு. அதனால எல்லாம் மாணிக்கவாசகர் தான் ரொம்ப அழகா சொல்வார், நன்றே செய்வாய் பிழையே செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. இறைவா என்கிட்ட என்னப்பா இருக்கு, நீதான் என்னை செயலில் ஈடுபடுத்துகிறாய். அப்ப என்ன வேணா செஞ்சுக்கோ, அது உன் பிரச்சனை. அப்படி ஒரு சரண்டர் மைண்ட் செட் வரும் பொழுது, நான் எனக்கு தெரிஞ்ச வரை எனக்கு ஒரு கடமையாக அரை மணி நேரம் தவத்துக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். கட்டாயம் அந்த நேரத்தில் நான் தியானம் செய்து விடுவேன். இப்படி தொடர்ந்து செய்துகிட்டே வாங்க. உங்களையும் அறியாமல் தியானம் ஆழமாக போகும். அது எங்க நீங்க டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் குடும்பத்துல ஒரு சந்தர்ப்பம், இதுவரை அந்த ஒரு குழந்தைங்க ஒரு தப்பு பண்ணினா நீங்க கோவப்பட்டிருப்பீங்க. இப்பொழுது நீங்கள் கோபப்படாமல் அதை மென்மையாக கடந்து போக முடியுமானால் உண்மையில நீங்க ஆழமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருள். அப்படித்தான் நீங்க வந்து அதை கண்டுபிடிச்சுக்கணும். ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொன்னது வந்து பொருத்தமாக இருக்கலாம் நினைக்கிறேன். அல்ல இன்னும் உங்களுக்கு விளக்கம் தேவை என்றாலும் நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குமா, பட் நான் கடைசியா கேட்கிறேன்மா. மத்தவங்க எல்லாம் கேட்டட்டும். நான் கடைசியா கேட்கிறேன்மா. உங்களுடைய இது ப்ளீஸ் கன்டினியூ யுவர் சர்வீஸ். இது அருமையான உரை, அருமையான சர்வீஸ். எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா மிக்க நீங்கள் நன்றி கேளுங்க. ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்கள் கேளுங்க ஐயா. கே கேளுங்க ஐயா. சரிங்க ஐயா. அம்மா இன்னொரு சந்தேகம். இப்ப நீங்க இன்னொரு உதாரணம் சொன்னீங்க. இப்ப பெண்களுக்கு வந்து சில நேரங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா வந்து நிறைய குழப்பங்கள் வருது. அந்த திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வந்து நம்மளை படைத்தவர்கள், நம்ம கூட வர்றவங்க, அப்புறம் வந்து நம்மளால வர்றவங்க, இந்த 3 முக்கியமான உறவுகள், மற்றவர்களால நம்ம குழப்பங்கள் வருது அப்படின்ற இன்னொரு ஒரு டைமென்ஷன்ல இதை பார்க்குறோம், இன்னொரு பெர்செப்ஷன்ல பார்க்குறோம் அப்படின்னா, லைக் சில நேரங்கள் பெண்கள் வந்து கம்பேட்டிபிளா இல்லாம குழப்பங்கள் வர்றப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா நம்ம பொறுமையா இருந்து நம்ம தவங்கள் மனவளக்கலை எவ்வளவோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணாலும் குழப்பங்கள் சில நேரங்கள் வந்து வர்றப்ப அதை எப்படி சமாளிக்கிறதம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. உண்மையில இது ரொம்ப ஆழமா ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனா அருட்தந்தையே இதற்கு விளக்கம் கொடுக்கறாங்க. அருட்தந்தை என்ன சொல்றாங்க, அவர்தான் சிறப்புணர்ந்த பெண் மதிப்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதே சமயத்தில் அந்த பெண்களே உங்களை ஒரு தவறான செயலுக்கு தூண்டுகிறார்கள்னா நீங்க அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. எது சரியோ அதை நீங்கள் உங்க அறிவை கொண்டு யோசிக்கணும். தயவு செய்து இந்த ஒரு என்ன சொல்லுவோம், பிளீசிங் நேச்சர்னு சொல்றோம் பாத்தீங்களா, யார் ஒருவரையும் திருப்தி படுத்துறதுக்காக எப்பவுமே எதையும் செய்யாதீங்க. அது உங்கள் வாழ்க்கை துணைவராகவே கூட இருக்கட்டும். சரி இல்லை என்று உங்கள் மனம் ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவரை திருப்தி படுத்துறதுக்காக அருட்தந்தை தானே சொல்லி கொடுத்திருக்காங்க என்று கூட தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. எது சரி என்ற அறிவு சொல்கிறதோ நிச்சயமா அந்த சமயத்துல வாழ்க்கை துணை நம்மள புரிஞ்சுக்காம கூட இருப்பாங்க. ஆனா கொஞ்ச காலம் கழித்து அவர்களுக்கு அறிவு உயரும் பொழுது புரிஞ்சுக்குவாங்க, அவர் செய்தது சரிதான். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த ஒரு பண்பு நலனை நீங்க வளர்த்துக்கிற பொழுது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் எதிரியாதான் இருப்பாங்க. அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிப்பானே, யார் சொன்னாலும் கேட்க மாட்டானே, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் நன்மையின் பக்கம், நியாயத்தின் பக்கம் தொடர்ந்து நிற்கிற பொழுது இதே நபர்கள் தான் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன பேசுவாங்க தெரியுங்களா, இருந்தா அவன மாதிரி இருக்கணும்பா, எப்பவுமே எது சரியோ அதைத்தான் செய்வான், யார் என்ன சொன்னாலும் லட்சியம் கிடையாது அவனுக்கு, எது சரியோ அதை செய்வதில் உறுதியாக இருப்பான்னு பேசுவாங்க. இது சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வார். நீங்கள் உயர்ந்த விஷயத்தை செயல்படுத்துற பொழுது முதல்ல உங்களுக்கு எதிர்ப்பு தான் கிடைக்கும். எதிர்ப்பு கூட முதல்ல சொல்ல மாட்டாரு, ஏளனம் செய்வார்கள். உதாரணத்துக்கு இந்த தவமே தொடர்ந்து செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, குறிப்பிட்ட நேரத்தில் நீங்க தவத்துக்கு போய் உட்கார்ந்துட்டா கிண்டல் பண்ணுவாங்க உங்களை. கிளம்பிட்டாங்களா, அந்த நேரத்துக்கு போய் பாயை விரிச்சு போட்டாங்க உடற்பயிற்சி செய்யறதுக்கு, இப்படி எல்லாம் பேசுவாங்க. இந்த ஏளனத்தை நீங்கள் ஏன்னா இதுலயே பாதி பேர் சுருண்டு போயிருவாங்க. ஐயோ நம்ம தியானம் பண்ண கிண்டல் பண்ணுவாங்களே, நம்ம வீட்டுல செய்யாம விட்டுடலாம்ட்டு. ஆனா நீங்க அதுல தப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்தே நிற்பார்கள்.
என்னங்க எத்தனை முறை சொல்ற, காலங்கத்தால கொஞ்சம் கிச்சன்ல ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? நீங்க பாட்டுக்கு போய் கண்ண மூடி உட்கார்ந்துக்கிறீங்க. இப்படி எதிர்ப்பு வரும். அதையும் நீங்க தாண்டி வந்தால் உங்களை ஏற்றுக்கொள்வதை தவிர இந்த உலகத்திற்கு வேற வழியே கிடையாதும்பார். அதனால இந்த ஏளனம், எதிர்ப்பு இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். வாழ்க வளமுடன். மிக அருமை அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்து பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்ல அருமையா இருந்ததும்மா. நம்ம எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய இந்த இறை உணர்வும் அறநெறியும் கரெக்டா இன்னைக்கு வந்த இந்த டாபிக் ரொம்ப அருமையா எடுத்தீங்க. இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஒரு பொதிந்திருக்கு. 1 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு பாடலோட மதிப்பு அப்படி இருக்கு. அது கண்டிப்பா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும்மா. இந்த பாடல் கொஞ்சம் சொல்லி பாடுவாமா, சொல்லவாமா? வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி உங்கள் கருத்துக்கு. பாடலாமாங்கிற கேள்விக்கு ஐயா தான் பதில் சொல்லும் தகுதி வாய்ந்தவர், நான் கிடையாது. ஏன்னா நேர மேலாண்மை ஐயா தான் ஒழுங்குபடுத்துறாங்க. வாழ்க வளம். ஓகே தென் வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்ததுமா. மத்தவங்க கேள்வி கேட்கட்டும், பரவாயில்ல. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு அன்பர்கள்? வாழ்க வளமுடன்மா. கேளுங்கம்மா, கேளுங்க ஐயா. அம்மா, பக்தி மார்க்கத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஏன் இந்த தியானத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க குடும்பத்துல உள்ளவங்க? வாழ்க வளமுடன் அம்மா. பக்தி மார்க்கத்தை மட்டும் ஆரம்பத்துல ஏத்துக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறீங்க? மீரா பக்தியில தான் திளைத்தார்கள். அன்னைக்கு யாருக்கும் அதை ஏத்துக்க முடியலம்மா. ரொம்ப காலம் பக்தி பழகப்பட்டு வந்துச்சு இல்லையா சமூகத்தில். அதனால இன்றைக்கு பக்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. துவக்கப்பட்ட காலத்துல பக்தியை கூட யாரும் ஏத்துக்கல. பைத்தியக்காரன் என்று பரிகசித்தவர்கள் தானே அதிகம். தியானம் இப்ப வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு இதை ஏத்துக்குவாங்க. சரி, அதை ஏத்துக்கிறாங்களே, அதுவும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தானே ஆகுது, அதனால கேட்டேன். அம்மா, இப்போ திருக்குறளையே பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லோரும் திருக்குறளைத்தான் உதாரணமாக எடுத்துக்காட்டாக காட்டுறோம். ஆனால் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதிய பொழுது அதை அரங்கேற்றம் செய்யக்கூட விடல. வெண்பா என்றால் 4 அடி இருக்கணும், அந்த இலக்கணத்திற்கு உட்படவில்லை இது என்ன புதுசா இவர் எழுதிட்டு வந்திருக்கிறாரு என்று அவ்வை பாட்டி தான் துணிந்து நின்று திருக்குறள் அரங்கேற்றத்துக்கே வழிவகுக்கிறார்கள். அதனால மனித இயல்பு பாத்தீங்கன்னா புதியதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது கொஞ்ச காலம் ஆகும். இப்ப ஆனா நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கூட யோகா மெடிடேஷன் என்பதை வலியுறுத்துறாங்க. நம்ம தான் இப்ப இன்டர்நேஷனல் யோகா டே மாதிரி மெடிடேஷன் டே வந்துருச்சு. இனி நிச்சயமாக உலகம் ஏற்றுக்கொள்ளும். சரிங்கம்மா, நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வேறு நண்பர்கள் கேள்வி கேட்க விரும்புவர்கள் கேட்கலாம். ஆமா, நான் ஒரு கேள்வி, பொதுவான கேள்வி கேட்கிறேனம்மா. கேளுங்க ஐயா. இப்ப பக்தி மார்க்கத்தில் பார்க்கிறோம், பலர் கோயிலுக்கு போகிறார்கள், கும்பிடுகிறார்கள், அதை ஒரு வாழ்க்கை முறையாகவே வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகளிலே, நடைமுறைகளிலே மாற்றம் எதுவும் இடம்பெறுவதில்லை. அதுபோல ஞான மார்க்கத்திலும் தியானம் பண்ணுகிறார்கள், சிந்தனை உரை கேட்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய மனப்பாங்கிலே, நடவடிக்கைகளிலே பெரிதாக மாற்றங்கள் இடம்பெறுவதில்லை. இதுவும் ஒரு என்னென்னு சொல்ல, கோயிலுக்கு போய் கும்பிடுவது போல ஒரு ரிச்சுவல் மாதிரியாகவே நடந்து கொண்டிருக்குது. ஆனால் அந்த விளைவு ஏற்படுவதில்லை, அல்லது ஏற்படுவதை அவதானிக்க முடிவதில்லை. அதற்கு என்ன செய்யலாம், என்ன காரணம், அதற்கு எவ்வாறு அதை பயன்படுத்தலாம்? வாழ்க வளமுடன் ஐயா.
மிக ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஐயா. ஏன்னா யதார்த்தமா இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஒரு சிக்கலை ஐயா சொல்லியிருக்காங்க. பக்தி ஞானம் என்று எந்தவித வேறுபாடும் இல்லாமல் இரண்டிலுமே மனிதர்கள் சடங்குகளை பின்பற்றி அந்த சாரத்தை விட்டு விடுகிறார்கள். பக்தி ஆகட்டும் ஞானமாகட்டும் நோக்கம் என்ன? சக மனிதர்களிடம் அன்பு காட்டுவது. இந்த மனித நேயத்திற்காகத்தான் இறை உணர்வு. அதனாலதான் இந்த கவிதையே என்ன சொல்றாங்க அருட்தந்தை? அறநெறி வாழ்க்கை தான் நமது நோக்கம். அந்த அறநெறி எதனால் வரும் என்றால் இறை உணர்வால் அறநெறி தழைக்கும். அதற்குத்தான் இறை உணர்வு தேவைப்படுகிறது. இறை உணர்வு உங்களுக்கு இல்லாமலே கூட நீங்கள் அறநெறி வாழ்க்கையை பின்பற்றுபவர்களாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அப்படி பின்பற்ற முடிவதில்லை. அப்படியே பின்பற்றினாலும் அது நிலைப்பதில்லை. ஆனால் இறை உணர்வு உங்களுக்கு ஆழமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அறநெறியிலிருந்து விலகவே முடியாது. ஏனெனில் ஒரு அழகான புத்த மதத்தில் ஒரு கதை சொல்வாங்க. ஒரு புத்த மடம், அது கிட்டத்தட்ட ஒரு 100 சீடர்கள் அங்க தங்கி படிக்கிறாங்க. அவர்களுக்குள்ள ஒரே ஈகோ கிளாஷ் வருது. நான் பெரியவன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. அந்த மடாதிபதிக்கு இந்த இளம் சீடர்கள் நடுவுல அமைதியை கொண்டு வர முடியாம அவர் என்ன செய்யறாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு புத்த மடத்தினுடைய தலைமை பிட்சுவை கூப்பிடுவாரு. அவர் என்ன செய்வார்னா, அந்த 100 சீடர்களையும் அடுத்த நாள் காலையில பாக்குறேன் 100 பேர் வந்துருவாங்க. இந்த தலைமை பிட்சு வயதில், அனுபவத்தில், அறிவில் மூத்தவர் இந்த 100 பேரோட காலையும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறார். சீடர்களே பதறி போகிறார்கள். அப்ப அவர் சொல்வார், இல்ல புத்தர் என் கனவுல உங்கள ஒருத்தன் மூலமா வெளிப்பட போறேன்னு சொன்னாரு. ஆனா யார் மூலமாக வெளிப்படுகிறார் எனக்கு தெரியாததுனால நான் எல்லாரோட திருவடிகள்லயும் விழுந்து எழுந்துட்டேன். இந்த கதை நமக்கு சொல்கிற பாடம் என்னன்னா, இப்ப இறைவன் தான் எல்லோருள்ளும் இருக்கிறான் என்றால் நீங்கள் யாருக்கு தீமை செய்ய துணிவீர்கள்? கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு சுவாமி கும்பிட்டு வந்துட்டு வாசலுக்கு வரும் பொழுதே அங்க அழுக்கு ஆடை அணிந்த ஒருவர் கை நீட்டி யாசகம் கேட்கும் பொழுது நம்ம முகம் சுளிக்கிறோமே, அவர் நம்ம மேல பட்டுடக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக இருக்கிறோமே, இதுவா இறை வழிபாடு? அதனாலதான் அருட்தந்தை சொல்ற உண்மையான இறைத்தன்மை நமக்கு விளக்கமாக அறிவில் பதிகிற பொழுது அறநெறி இயல்பா மலரும். அந்த மனிதரை பார்க்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம்? அடடா, இறைவன் இப்படி கையேந்திர மாதிரி இந்த மனிதரை வச்சிட்டாரே, இவர் நிச்சயமா இதுல இருந்து மீண்டு வரணும், ஏதோ ஒரு வேலை செய்து அவர் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளணும், இன்றைக்கு நான் என்னால முடிந்த உதவி செய்யறேன். இந்த அன்பும் கருணையும் மலர்ந்தால்தான் நம்ம உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்ற, இறைவன் முன்பு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பிரார்த்தனையெல்லாம் செய்துட்டு வெளியே சக மனிதரை கண்டு முகம் சுளித்தால் அது இறை வழிபாடு ஆகாது. பக்தியில் இருப்ப போல இப்ப ஞானமும் அப்படிதான் இருக்கு. நம்ம மன்றத்திலேயே இப்ப நம்ம என்ன பார்க்க துவங்கி விட்டோம்? வாழ்க வளமுடன் சொல்றதுல கூட இன்னைக்கு போட்டி வந்துருச்சு. பார்க்கலாம். எப்பவும் நானேதான் முதல்ல வாழ்க வளமுடன் சொல்றேன். இன்னைக்காவது எனக்கு அவங்க முதல்ல சொல்றாங்களான்னு பாக்குறேன். இது என்ன ஒரு அறியாமை! நபிகள் நாயகம் சொல்வார், இருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது யார் ஒருவர் சலாம் சொல்ல முந்திக் கொள்கிறாரோ அவருக்கு சுவனத்தில் ஒரு இருக்கை தயார் செய்யப்பட்டு விட்டது என்று. முதல்ல நீங்க வாழ்க வளமுடன் சொல்லுங்க, நம்ம ஒன்னும் குறைஞ்சு போறது இல்ல. வாழ்க வளமுடன் சொல்றப்போ நமக்கு பினியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஆனா இன்றைக்கு நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம்? அவர்கள் முதல்ல சொல்றாங்களா பார்க்கலாம். அப்படின்னா நம்ம நிச்சயமாக அருட்தந்தையின் கொள்கையை பின்பற்றவே இல்லை என்றுதான் பொருள். அதுதான் ஐயா ரொம்ப அழகா கேட்டுறாங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னாக்காங்க ஐயா, முதல்ல நம்ம தற்சோதனை கொஞ்சம் பண்ணணும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க போற பொழுது லேட்டஸ்ட் வெர்ஷன் கேக்குறோம். ஒரு மொபைல் வாங்கினா கூட இன்றைக்கு புதியதாக என்ன இருக்கு, அப்டேட்டட் வெர்ஷன் வேணும்னு கேக்குறோம். சோ பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாங்க. இறைவனே மனிதனாக வந்திருக்கிறார் என்றால் அந்த இறை தன்மையை நாம் வெளிப்படுத்தணும். நேற்றை விட நான் இன்றைக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்கிறேனா, அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். அதுக்கும் கூட அருட்தந்தை என்ன சொல்றாங்க, பெரியவங்களால அப்படி எல்லாம் தற்சோதனை பண்ண முடியலன்னு விட்டுருப்பா,
அங்க போய் முட்டி மோதி நிக்காத. ஏன்னா பழக்கத்திற்கு மனிதர்கள் அடிமை. அவர்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. நான் காலையில எழுந்துட்டேன், தியானம் பண்ணிட்டேன், மை டுடேஸ் கோட்டா இஸ் ஓவர். ஆன்மீகத்துல என்னோட இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், காய்கல்பம் பண்ணணும், தியானம் பண்ணணும், அவ்வளவுதான். நான் நாள் முழுக்க கோவப்படுவேன், கத்துவேன் அப்படின்னா அந்த வயது கருதி அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. பெருசு படுத்தாதீங்க. அது ஒரு குற்றம் குறையாக பார்க்காதீர்கள். நமக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது. இதுல நம்ம உறுதியா இருந்துக்கணும். ஆனா மற்றவர்கள் அப்படி இருந்தால் கூட அவர்கள் மீது கொஞ்சம் அனுதாபப்படலாம், தப்பு கிடையாது. ஐயோ பாவம், நல்ல காலமா அருட்தந்தை கிட்ட வந்தாங்க, இன்னும் வரலன்னா எவ்வளவு மோசமா இருந்திருப்பாங்க. எனக்கு உண்மையாலுமே வேடிக்கையான ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. சென்னை திருவான்மியூர் ஆசிரமத்துல நடந்தது இது. அருட்தந்தை கிட்ட வந்து ஒரு அன்பர் சொன்னார், சுவாமிஜி இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி எல்லாம் பழகி நான் இப்ப கொஞ்சம் அன்பாக பொறுமையாக நடந்து கொள்றேன். என்னோட மனைவி கேக்குறாங்க, இவ்வளோ நல்ல மனுஷன் இத்தனை நாள் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னு. பாருங்க, நம்ம எல்லாம் பெருமையா பூரிப்பா இப்படி ஒரு சீடன் சொன்னால் பாராட்டுவோம். ஆனா அருட்தந்தையோட மதி நுட்பம் பாருங்க. அவர் சொன்னாரு, உண்மையில நீங்க எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு இன்னைக்குதானே தெரியுதுன்னு. அப்போ அவர் வீட்டுல கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறார்னா அந்த ஃபேஸ் அருட்தந்தைக்கு தெரியாது. அவர் நினைச்சிட்டாரு இவர் நல்லவர் அப்படின்னுட்டு. ஆனா இந்த பயிற்சிகளை நாம பின்பற்றி வீட்டுல நல்ல பேர் வாங்குறவங்க ஒரு பக்கம். ஆனால் அது பின்பற்றாமல் இந்த ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது நல்ல சினம் தவிர்த்தல வேகமா பேசுவாங்க. ஆனால் அருட்தந்தையே அந்த உதாரணத்தையும் சொல்லுவார். அவர்கிட்ட போய் நீங்க இப்படி சினம் தவிர்த்தல அருமையா பேசுனீங்களே, உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னா அவங்க சொல்றாங்களாம், இல்ல நான் அருட்தந்தை கிட்ட வந்து கோபத்தை விட்டுட்டேன். உண்மையாவா சொல்றீங்க? கோபத்தை விடுறது அவ்வளவு சுலபமா அப்படின்னா, நான் தான் சொல்றேனேங்க கோபத்தை விட்டுட்டேன் பாரு. அடுத்தது, இல்ல என்னாலையும் விட முடியும்னு நினைக்கிறீங்களா? யோ உனக்கு எத்தனை முறை சொல்றது அப்படின்னு பேசுனா சுவாமி சொல்லுவாங்க, போச்சு போச்சு, நீ சினம் தவிர்த்தல் பேசுனதே போச்சு என்று. அதனால கொஞ்சம் சிரமம் தான். யார் ஒருவரும் அப்படி நடந்து கொண்டால் நாம அவர்களை பார்த்து முகம் சுளிக்க வேண்டாம், அவர்களை மட்டமாகவும் நினைக்க வேண்டாம். ஆனால் நம்மை நாம் நிச்சயமா உயர்த்தி கொள்ளணும். நேற்றை விட நான் இன்னைக்கு கொஞ்சம் உயர்ந்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது உயராட்டியும் பரவாயில்ல, நேற்று அளவுக்கு மெயின்டைன் பண்ணா கூட போறோம், சரிக்கிற கூடாது. இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. மிக சிறப்பு, தெளிவான விளக்கம். நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம் அம்மா. இன்றைய இந்த சிறப்பு சிந்தனை உரை வேதம் புதுதிசை பாகம் 7 இந்த சிந்தனை உரையை மிகச் சிறப்பாக நமக்கு வழங்கி நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவுக்கு நினைக்க வேண்டும். அதுக்குள்ள கையொண்டு உயர்ந்திருக்கிறது. ரகு ஐயா கேளுங்கள். ஐயா, நேரம் இருந்தா ஒரே ஒரு கேள்வி கேட்கலாங்களா? கேளுங்க ஐயா. அம்மா, ஒரு சந்தேகமா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப இதுக்கு ஒரு அளவுகோல், நம்ம பண்ற தவத்திற்கு நம்ம பண்ற பிராக்டிஸ்க்கு ஆழமா பண்றோமா இல்லையா, ஆழத்தை கூட விட்டுடலாமா? நம்ம பண்ற அந்த அளவு, அதாவது நம்மளுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் ஸ்டில் நமக்கு அது சரியா தெரியல, குடும்பத்துல ஸ்டில் குழப்பங்கள் இருக்கு, உடம்புல ஸ்டில் நோய் இருக்கு, அந்த சின் இம்ப்ரிண்ட்ஸ் தெரியுற அந்த சயின்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அம்மா? வாழ்க வல்லமுடன் ஐயா. நம்ம அனைவருமே அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, உடலில் நோய், உயிரில் கலங்கம், மனதில் சிக்கல், வாழ்க்கையில் குழப்பம், இது எல்லாமே பாவ பதிவுகளின் வெளிப்பாடு. இப்பதானே நம்ம வினைப்பதிவு, இந்த வினைப்பதிவை போக்கணும், இந்த விஷயம் எல்லாமே இப்பதானே நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் எத்தனை தலைமுறையாக நம்மிடம் பதிவுகள் இருக்கிறது. அதனால அந்த அந்த ஒரு பயணத்துல இருக்கோம். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். இறைவனை நோக்கி நம்ம திரும்பி இருக்கோமே, அதற்கே நம்ம பெரியவங்களுக்கு நன்றி சொல்லணும். அருட்தந்தை அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஏதோ சுலபத்துல வந்து மனவளக்கலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இது அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது. விட்ட குறை தொட்ட குறை என்று பெரியவர்கள் நினைச்சிருக்கணும் மனசுல. இப்படி போகுதே என்னோட வாழ்க்கை, இதற்கு என்ன அர்த்தம், நான் கடை தேறுவனா என்ற ஒரு கதறல் மனசுல இருந்திருக்கும். அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால நீங்க சொன்னது போல நம்ம எவ்வளவு ஆழமா செய்யறோம், இல்ல ஆழத்தை கூட விட்டுடலாம், செய்யறோமே,
சரியான பாதையில தான் போறோமா? இந்த கேள்விகள் எல்லாம் நிச்சயமா எழும் ஆரம்ப கட்டத்துல. ஆனா அதுக்குத்தான் நான் ஒரு உதாரணம் என்ன சொன்னேன், என்ன அளவுகோல் என்றால் அந்த மென்மை தன்மை வருதான்னு பாருங்க. அன்பும் கருணையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட உயர்ந்து வரும். அதுதான் நாம் பயிற்சிகள் செய்வதனுடைய வெளிப்பாடு, அல்லது நம்ம சரியான அளவுகோல். நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை அளப்பதற்கான அளவுகோல் என்னன்னா, அந்த 6 மானா மனநிலைகள், காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் சொல்லுவோம் இல்லைங்களா? பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6ல இருந்து விடுபடுகிறோமான்னு பாருங்க. பேராசை என்பது நிறை மனம் ஆகணும். முந்தைய எங்கெல்லாம் சினம் கொண்டோமோ அங்கெல்லாம் இப்ப பொறுமை வரணும் நமக்கு. இப்படியாக அந்த பண்பு நலன்கள்ல உயர்ந்து வருவதுதான் அளவுகோல், நம்முடைய பயிற்சியை நாம் சரியாக செய்கிறோம் என்பதற்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. சுசீலா அம்மா இருக்கிறீங்களா? நீங்கள் கையெழுத்தி இருந்தீங்க. அவங்க போயிட்டாங்க. சரியம்மா, நாங்கள் நிறைவு செய்வோம். ஆமையா, நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் இன்றைய சிறப்பு சிந்தனை உரை வேதம் புதுசை பாகம் 7 இந்த சிந்தனை உரை, சிறப்பான இந்த சிந்தனை உரை எமக்கு வழங்கி நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அம்மாவை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு